வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி பிறந்து சுக்கிரன் திசையே நடந்தால் அந்த குடும்பத்தில் என்ன கஷ்டத்தில் அவங்க வாழ்ந்தாங்களோ இந்த சுக்கிரன் திசை பிறந்த உடனே இதை போய் சரி பண்ணி விட்டுருங்கன்னு சொல்கிறோம். அப்பா கடனாளியாக இருப்பார், அம்மா வேதனைப்பட்டு கிடப்பாங்க, தொழில் நொழிஞ்சு கிடக்கும், தொழிலெல்லாம் நசிஞ்சு போய் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு இப்படி ஒரு இருக்கும்போது அந்த சுக்கிரன் திசையில் இந்த குழந்தை பிறந்து 1 வருஷ காலம் எப்படியாவது இவங்களை வளர்த்தி வாழும் பண்ணிட்டாங்கன்னா இவங்க தலையெடுக்க எடுக்க ஏதோ ஒரு வழியில் அவருக்கு காசு பணம் பொருளாதாரம் எல்லாம் உருவாகி இந்த கடங்கச்சி எல்லாம் அடைச்சி இந்த குழந்தை வளர்த்துறதுக்கு உண்டான சக்தி அந்த குடும்பத்துக்கு வந்துடும். அதுக்கு தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் அந்த பரணி நட்சத்திரம் தரணி ஆளுன்னு எதுக்கு சொன்னாங்கன்னா அந்த குழந்தை பிறந்து ஊரே வந்து பாராட்டுற அளவுக்கு படிப்பு கல்வி அறிவு எல்லாம் இருந்து கடைசியில் உலக புகழ் பெற்றதுங்களா. பரணி நட்சத்திரம் வந்து உலக புகழ் பெற்றது. பாருங்கள், அவங்ககிட்ட அறிவு இருக்கும், கல்வி இருக்கும், ஞானம் இருக்கும், வித்தை இருக்கும். இத்தனை வச்சு அந்த குழந்தை பொழைச்சிக்குங்கன்னு. அதனால தான் பரணி தரணி ஆளுன்னு சொன்னாங்க. அவங்க என்றைக்குமே கூட்டு குடும்பத்தில் இருக்கிறத விட தனியாக வெளியில் வந்தால் அதோட தனித்திறமை அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆமாங்க, தனித்திறமை அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அப்போ அதனால தான் பரணி தரணி ஆளுன்னா இவர் போய் வெளியில் போய் ஒரு போர்லையும் கூட போய் ஜெயிச்சுட்டு வந்ததுனால தான் அந்த நாட்டவே அந்த காலத்தில் ராஜாவுக்கு எழுதி வச்சதுனால நாடே தரணி ஆண்டிருக்கிறார் இல்லைங்களா.